எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவசரமாக டெல்லிக்கு புறப்படுவதாக தகவல்கள் வருகின்றன. அதிமுகவில் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்துக்கு சென்று சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மன நிம்மதிக்காக ஹரித்வார் செல்கிறேன் என்று செங்கோட்டையன் கூறியிருந்த நிலையில் அமித்ஷா வீட்டுக்கு அவர் சென்றிருப்பது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று 10 நாட்கள் கெடு விதித்த செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அவரது ஆதரவாளர்களின் பதவிகளையும் பறித்தார் EPS. இந்த நிலையில் செங்கோட்டையன் டெல்லி புறப்பட்டு சென்றார். இப்படிப்பட்ட நிலையில்தான் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவசரமாக டெல்லிக்கு புறப்படுவதாக தகவல்கள் வருகின்றன. நேற்று தமிழகத்தில் சந்திர கிரகணம் போல ஆட்சி மாற்றம் விரைவில் நிகழும் என்று எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய டிடிவி தினகரன் குற்றச்சாட்டுகளுக்கு தனது பாணியில் பதிலளித்த அவர் பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்தார். திருநெல்வேலி பாளையங்கோட்டை அன்பு நகரில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். பேட்டியின் போது தமிழகத்தில் நிறைய கிரகணங்கள் நடைபெற்று வருகிறது, ஆட்சி மாற்றம் வேண்டும், கிரகணம் விரைவில் நடைபெறும் என்று கூறினார். அகில இந்திய தலைமை என்ன கூறுகிறதோ அதைத்தான் நான் கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்றும் கூறினார். அதிமுக கட்சியில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் என்றும் கூறினார். இது தொடர்பாக பல தலைவர்களிடம் நான் பேசியுள்ளேன் என்றும் தமிழகத்தில் திமுக ஆட்சி மீண்டும் வந்துவிடக்கூடாது, திமுகவுக்கு மாற்றான அரசு அமைய வேண்டும், இதற்காக அதிமுக கட்சி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் டெல்லி தலைமையோடு பேசி அனைவரையும் ஒன்றிணைக்க ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். தோல்வியை பிறருக்கு கொடுத்து வளர்ந்தவர்கள் நாங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போல அதுபோல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தோல்வியை வழங்குவோம் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்தார். நேற்று சந்திர கிரகணம் நிகழ்வதை குறிப்பிட்ட நயினார் நாகேந்திரன் அதேபோல தமிழக அரசியலிலும் நிறைய கிரகணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். 2001 நடந்த தேர்தலில் என் போன்றவர்கள் மேலே வந்ததில் டிடிவி தினகரனுக்கு முக்கிய பங்கு உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டார். பாஜக கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து விலகிய நிலையில் தேமுதிக பாமக மௌனம் காக்கும் சூழல் வலிமையான திமுகவை எதிர்த்து தோல்வி எண்ணத்துடன் தேர்தலை எதிர்கொள்கிறதா பாஜக என்ற கேள்விக்கு வெற்றி நிச்சயம் என்றே எதிர்கொள்கிறோம். எம்ஜிஆர் கூறியது போல மற்றவர்களுக்கு தோல்வியை பரிசளித்தே பழகியவர்கள் பாஜகவினர் என்று நயினார் நாகேந்திரன் உறுதியாக பதிலளித்தார். அதிமுகவில் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் பாஜகவிற்கு வர வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு ஒரு கட்சியுடன் கூட்டணியில் இருக்கும்போது செங்கோட்டையனை அழைப்பது நாகரிகமாக இருக்காது என்று அவர் பதிலளித்தார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.